இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். இன்றைக்கு அன்பின் அப்போஸ்தலன் என்னுடைய அருமை தந்தை சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுக்கு 90வது பிறந்த நாள் ஜூலை 1. என் தந்தை மரித்த பொழுது எப்படி இதை உலகத்திற்கு அறிவிப்பது, அவர்களுக்கு என்ன டைட்டில் கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்பாஸ்டல் ஆஃப் லவ், அன்பின் அப்போஸ்தலன் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் என்று போடு என்று எனக்கு சொன்னார். தொல்லைகள் இருக்கலாம், Problems may be there. வறுமை உங்களை வாட்டி வதைக்க, Debt and financial problem may be there. கொல்லாதவர்களால் ஒரு வேதனை சகிக்க முடியாமல் தவிக்கலாம். Maybe the problems of the evil people you may be unable to bear. எத்தனை நாட்கள் இந்த பாடுகள் என்று நீங்கள் அழலாம். You may cry, how long this agony? வேதம் சொல்கிறது, The Bible says அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். He took our griefs and carried our sorrow. அவர் மிகுந்த ஐஸ்வர்யமுடையவராயிருந்து Though he was so rich, தம்முடைய மிகுந்த தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறும்படிக்கு அவர் மிகுந்த தரித்திரமுள்ளவராக மாறினார். yet he became so poor that through his poverty you and I may be made rich. அன்பு, Love, அன்பு, love, இணையற்ற அன்பு. incomparable. வணங்காதீர்கள். Let not your heart be இன்று troubled. இரவு Tonight, இன்று என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள வேதனை நிறுத்த வேண்டும். tonight everybody who is listening to me should be free of their agony. இதற்காகவே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். Just for this I accepted Jesus. இதற்காகவே நான் உயிரோடு இருக்கிறேன். அதை எல்லாரும் ஏற்று இன்று அன்பின் அப்போஸ்தலனாக எல்லார் உள்ளத்திலும் திகழும்படி ஆண்டவர் அருள் புரிந்திருக்கிறார். இன்னும் ஆண்டவர் இரக்கமாக என் தந்தை சிந்தின இரத்த கண்ணீர், கடந்து போன வேதனையின் பாதைகள், இன்னும் கடந்து போன நிந்தனைகள், கடந்து போன ஏழ்மையின் பாதைகள், இன்னும் கடந்து போன இல்லாமையின் பாதைகள், இவைகள் அனைத்தின் மத்தியிலும் அவருடைய ஊழியத்தை அந்த நாட்களில் ஸ்தாபிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். 1955 வருஷம் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வாழ்க்கை எனக்கு வெறுத்தது. On the 11th February 1955, life became sorrowful to me and I hated life. தற்கொலை செய்து கொள்வதற்காக தண்டவாளத்தை நோக்கி ஓடினேன். I was running towards the railroad to end my life. 1969வது ஆண்டு, In the year 1969, என்னுடைய 2 நுரையீரல்களும் பழுதுபட்டன. both my lungs were damaged. ரத்தமாக வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பேன். All the time I used to vomit blood. ஒரு நாள் என்னுடைய மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தார். One day my son came back from the school. திடீரென்று என் கழுத்தை இறுக பற்றிக் கொண்டார். He held on tightly to my neck. அப்பா, He said, Daddy, நீங்கள் எப்பொழுது சுகமாவீர்கள்? when will you get well, Daddy? எல்லா பிள்ளைகளுடைய அப்பா அம்மாரும் அவர்களை பார்க்க வருகிறார்கள். Every child's father comes to the school to meet the children. நீங்கள் ஏன் வருவதில்லை? Why are you not coming? நீங்கள் எப்பொழுது சுகமடை? When will you get well, Daddy? என் இருதயம் வேலை செய்யாமல் நின்று இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. My heart had stopped functioning and I didn't know why. ஆஸ்பத்திரியில் படுத்திருந்த பொழுது When I was lying in the hospital, 24 மணி நேரம் வேதனை வாட்டி எடுக்கும் என்னை. 24 hours I was in great agony. 50 நாட்கள் இரவும் பகலும் எனக்கு தூக்கமே இல்லை. 50 days I never slept day or night. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தான் என் மகள் ஏஞ்சல் இந்த உலகத்தில் பிறந்தாள். On the 4th of November, my little daughter was born in this world. 1985வது ஆண்டு 1985, நான் அதிக சுகவீனமாக அமெரிக்க நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டேன். I was taken to USA very sick. அவளும் என்னோடு வந்தாள். She came with me to USA. ஆனாலும் அவளுடைய பள்ளிக்கூடம் சென்னையில் திறந்தது. Her school opened in Madras. சென்னையில் உள்ள என்னுடைய அப்பா மற்றொரு உடனே அவளை அனுப்பி வை என்றார். My father said, please send her back again. அவளை அனுப்பும் நேரம் வந்தது. The time came when I had to send her. மிகவும் அழுதாள். She cried bitterly. அப்பா, நான் போக மாட்டேன். Daddy, I will not go. உங்களை இப்படி விட்டு போக மாட்டேன். I can't leave you like this and go. வலுக்கட்டாயமாக அனுப்பி வைத்தோம். I had to send her forcibly. மனம் கசந்து அழுதோம். She cried bitterly. நாட்கள் கடந்தன. Days passed. நவம்பர் மாதம் 3ஆம் தேதி 1985வது ஆண்டு பூரணம் சுகம் பெற்றவனாய் திரும்பினேன். 3rd November 1985, I was totally healed and I came back from USA. ஏராளமான மக்கள் என்னை விமான நிலையத்தில் வரவேற்க வந்திருந்தார். Hundreds of people came to the Madras airport to welcome me back. என் கண்கள் என் அன்பு மகளை தேடின.
My eyes searched for my loving daughter. அவளும் எனக்காக தேடி She காத்து was waiting for her little beloved daddy. ஓடி வந்து என்னை அழைத்துக் கொண்டார். She came running to me. ஓடி வந்து என்னை அணைத்துக் கொண்டார். She embraced me. பலமுறை முத்தமிட்டேன். Many times I kissed her. Because in the meantime only the tragedy happened. அந்த நாட்களில் தான் மிகப்பெரிய கவலைக்குரிய காரியம் My என் daughter வாழ்க்கையில் Angel நடைபெற்றது. my daughter Angel was traveling with us in a car to come to this place. இந்த இடத்திற்கு வருவதற்கு ஏஞ்சல் காரிலே எங்களோடு வந்து கொண்டிருந்த பொழுதுதான் Oh, she was killed in a cruel car accident. அவள் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாள். உள்ளம் நொறுங்கி போய் We were so broken hearted. இதற்கு மேல் நான் கடவுளை பிரசங்கிக்க வேண்டுமா? Oh, I thought, should I preach this God anymore? இதற்காக நான் இந்த உலகத்தில் இனி வாழ வேண்டுமா? Should I live in this world anymore? என் உள்ளம் எனக்குள் சுக்குநூறாக உடைந்து My heart was broken to pieces. நான் பொய் சொல்லவில்லை. I do not say a lie. என் மனம் எனக்குள் தவித்தது. Oh, I was so heartbroken. அநேக முறைகள் யோசிப்பேன். Many times I would think, ஆண்டவரே, my Lord, 35 வருடங்கள் உமக்கு ஊழியம் செய்திருக்கிறேன். I have worked for 35 years for you. நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு கட்டளையும் நிறைவேற்றி இருக்கிறேன். I have fulfilled every commission that you have given me. ஒவ்வொரு திட்டத்தை நிறைவேற்றி முடித்திருக்கிறேன். I have completed every project that you gave me. இதற்கு மேல் இந்த உலகத்தில் நான் வாழ விரும்பவில்லை. I don't want to live in this world anymore. தயவு செய்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். Please take away my life. ஒரு நாள் நாங்கள் 4 பேரும், என் தகப்பனாரும் என் மகனும் மனைவியும் நானும் காலையில் வழக்கம் போல காலை ஜெபத்தை செய்தோம். One day the four of us, my wife, my father and my son, began to pray in the same way. கிறிஸ்துவின் வல்லமையும் பிரசன்னமும் இறங்கி வந்தது. And the power and the presence of the Almighty God came into us. இயேசு முகமுகமாய் எங்களோடு பேசினார். And Jesus spoke to us face to face. இயேசு சொன்னார், Jesus said, என் பிள்ளைகளே, my children, உன் அன்பு மகள் ஏஞ்சல் என்னோடு இருக்கிறாள். your beloved daughter Angel is with me. அவளை பற்றி கவலைப்படாதே. Don't worry about her. ஆனால் But நான் பிசாசுக்கு முன்பதாக, before the devil, பரலோகத்தில் உள்ள தேவ தூதர்களுக்கு முன்பதாக, before all the angels in heaven, நான் சவால் கொடுத்திருக்கிறேன். I have challenged them. இந்த வேதனையின் மத்தியிலும் In the midst of this agony, என் மகன் என்னை கைவிட மாட்டான். my son will not forsake me. இன்னும் என்னை பற்றி பிரசங்கிப்பான் என்று Still, he will சொல்லியிருக்கிறேன். continue to preach my gospel. நீங்கள் என்னை வெட்கத்திற்கு உட்படுத்த போகிறீர்களோ? Are you going to make me ashamed? குடும்பமாய் கூச்சல் போட்டோம். As a family, we cry. இன்னும் நம்முடைய ஊழியத்தை செய்வோம். We will continue your ministry. ஆகவேதான் இன்று உங்கள் முன்பதாக நிற்கிறோம். That's why we stand here as a family tonight. அது நிமித்தம் தான் இன்று இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே ஜனங்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து அற்புதங்களை செய்யும்படியாக அவருடைய கிருபை வரங்களை எங்கள் மீது குடும்பமாக வைத்திருக்கிறார். பரம்பரையாக வைத்திருக்கிறார். தொடர்ந்து அவருக்கு சேவை செய்ய ஆண்டவர் என் தந்தையை அழைத்த நாளில் இருந்து 63 வருடங்கள் இந்த கிருபையை விலக்காமல், சமாதான உடன்படிக்கையை நீக்காமல் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படி செய்திருக்கிறார். ஒரு வீட்டிலே ஒரு வயோதிபர் இறந்து போனார். In a particular home, an old man died. சோ அவருடைய உடலுக்கு பரிமள தைலம் பூசுவதற்காக அங்கே தனிமையாக ஒரு அறையில் வைத்திருந்தார். So they kept his body to be embalmed in a particular room. அது எல்லாவற்றையும் ஒருவர் செய்து கொண்டிருந்தார். One man was performing everything. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. Suddenly he heard a noise. ஏன்பா ரொம்ப பசிக்குது, டிஃபன் ரெடியாச்சா? The voice said, I am very, very hungry. Is the food ready? அவன் நம்ம துணையால் தான் யாரோ கேக்குறோம்னு சுத்தி பார்த்தான். He looked around to thinking only his assistant is saying அவன் that. தொடர்ந்து எல்லாம் என்னென்ன பண்ண பேப்பர் மடிச்சு எல்லாம் பண்ணி. Again he continued to get everything ready for the embalming. என்னப்பா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பசிக்குதுன்னு பேசாம இருக்க நீ? The voice said, I am keeping on saying I am very hungry. You are keeping quiet. யாரா இப்படி கேக்குறதுன்னு திரும்பி பார்த்தான். He turned around and said, who is asking like this? பெட்டியில படுத்திருந்த ஆளு எந்திச்சு உட்கார்ந்திருக்கார். The man who was lying in the coffin was sitting right up. அப்படித்தான் பிரியமானவர்களே. Yes, my friend, it's so with us. பிசாசு சொல்றான், The devil is saying, ஆமாமா இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. oh, everything is over. அந்த ஊழியமா, Oh, that ministry, அது அவ்வளவுதாங்க. that is over. யார் அந்த குடும்பமா, Oh, that family, yes, yes. முடிஞ்சு போச்சு. Everything is over. சோர்ந்து போனீர்களோ? Have you become discouraged? ஊழியத்திலே சோர்ந்து போனீர்களோ? Have you got discouraged in the ministry? புதிய பற்களை இன்று இயேசு தரப்போகிறார். Today, Jesus is going to give you new teeth. காரணம் ஏராளமான ஊழியங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. Because lot of ministries are ahead of you. உங்கள் கைகளின் பிரயாசங்களில் புது கிருபை தருவார். He will give new grace in the works of your hands. எத்தனை நூற்றுக்கணக்கான ஜெபகோபுரங்கள் பெருகி இருக்கிறது. எத்தனை அளவுக்கு காருண்யா யூனிவர்சிட்டி A++ இன்ஸ்டிடியூஷனாக, கேட்டகரி 1 இன்ஸ்டிடியூஷனாக திறம்பட செயல்படும்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி இருக்கிறார். இன்னும் டெல்லியில் ஜெபகோபுரம் 24 மணி நேரமும்
தேசத்திற்காக தீர்க்கதரிசனம் உரைத்து ஜெபிக்கும் மக்கள். இன்னும் இஸ்ரேலிலே ஜெபகோபுரம், எருசலேமிலே 24 மணி நேரமும் ஜெபம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் கிருபை. இன்னும் உலகமெல்லாம் ஜெபகோபுரம். ஆண்டவனுடைய மகிமை ஜனங்களை ஜாதி இன மத வேறுபாடின்றி, தேசிய வேறுபாடின்றி ஜனங்களுக்கு அவருடைய வல்லமை விளங்கச் செய்யும் ஊர்திகள். இன்னும் ஆண்டவருடைய இரக்கத்தினால் 24 மணி நேரம் டெலிவிஷன் நிகழ்ச்சி வரும். ஃபேமிலி சேனல், எல்லா கேபிளிலும் வரும் ஃபேமிலி சேனல் தமிழில். இன்னும் தெலுங்கில் சீக்கிரமாக ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் சோஷியல் மீடியா மூலமாக, கடிதங்கள் மூலமாக எத்தனை லட்சம் மக்கள், ஒவ்வொரு மாதமும் ஏறக்குறைய 4 லட்சம் மக்களுக்கு இரவும் பகலும் திறந்திருக்கும் இயேசு அழைக்கிறார் டெலிஃபோன் பிரேயர் டவர். 4 லட்சம் மக்கள் ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய வல்லமை ருசிக்கும்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில்தான் ஆண்டவர் என் தந்தை மரித்த பொழுது எனக்கு சீஷா ஊழியத்தை பெருகச் செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தார். ஏழைகளை பராமரிக்க, இல்லாதவர்களை பராமரிக்க, தள்ளப்பட்டவர்களை பராமரிக்க சீஷாவை நிறுவும்படி செய்தார். இன்று எத்தனை லட்சம் மக்கள் இந்த கிருபையை பெற்றிருக்கிறார்கள். இத்தனை பெருக்கு. இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய காயங்கள், சகோதரன் தினகரனுடைய காயங்கள், சகோதரன் தினகரனுடைய ஜெபங்கள். ஆண்டவர் அதை இன்னும் உயிரோடு வைத்து இத்தனை கோடி மக்களுக்கு ஆசீர்வாதத்தை பரம்பரை பரம்பரையாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்களும் இந்த காயங்களோடு, இந்த ஜெபங்களோடு இணைந்து இன்று எங்களுக்கு துணை நின்று ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கும் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். எங்களோடு ஜெபம் செய்யும் ஜெப வீரர்களாக இருக்கிறீர்கள். எங்களோடு ஜெபம் செய்யும் அம்பாசிடர்ஸாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் ஆசீர்வதிப்பாராக, உங்களை அலங்கரிப்பாராக, உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பாராக. தொடர்ந்து இந்த அன்பின் மனதுருக்கத்தின் ஊழியத்தை நாம் செய்வோம். தொடர்ந்து நாம் இந்த சேவையில் இணைந்திருப்போம். ஜனங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் எங்களுடைய குடும்பத்தை போல பரம்பரை பரம்பரையாக பராமரித்து அலங்கரித்து ஆசீர்வதிப்பாராக. அன்பை கொட்டும்படியாக ஆண்டவன் அருள் புரிவாராக. உங்களையும் பெருகச் செய்வாராக. God bless you.